கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பேசியிருந்தோம் சார். 400 இடங்களுக்கு மேலாக பாஜக வரும் அப்படின்றது பாஜக தரப்புலேருந்து ஒரு வைக்கப்பட்டிருந்த ஒரு கோரிக்கையாகவும் அவ்வளோ சீட்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி வந்து 300க்கு மேலே வரும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டார். 400க்கு அந்த அளவுக்கு வரல, 300க்கு மேலே வரும்ன்றாரு. ஆனால் களம் அப்படி தான் இருக்கா? ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் பக்காவான ஒரு கூட்டணி வந்துருச்சு. எப்படி இந்த 300க்கு மேலான சீட் வரும்? 3 விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஒன்று மகாராஷ்டிரா கூட்டணி, இன்னொன்று பிஜேபி முதல்ல 400 சொன்னாங்க, அது எப்படி இருக்குது. அப்புறம் இப்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 300 சொன்னாங்க. 3 தனித்தனியாக பார்ப்போம். பிஜேபி ஏன் 400 சொன்னாங்க அப்படின்னா, ஒரு டஃப் ஃபைட் இருக்குது. ராகுல் காந்தி திருப்பி ஜெயிச்சிருவார், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடும், கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அங்கே பிரம்மாண்டமாக வெற்றி பெற போகிறாரு, லல்லு கட்சி வந்து ஆர்ஜேடி கட்சி வந்து பீகாரில் நன்றாக இருக்கிறது, மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரேவோட சேனா பலமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லக்கூடாதுல்ல யாரும். இந்த பிரச்சாரம் வந்துடக்கூடாது, இது தலைப்பு செய்தி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டும் மோடி மீண்டும் மோடி 400 சீட்டுக்கு மேலே வர போகிறோம், கூட்டணியை சேர்த்து 400 வரும், தனியாகவே நாங்கள் 300 சில்லரை தாண்டுவோம் அப்படின்றது அது ஒரு கட்டமைப்பு. 370க்கு மேலே வரும், 370க்கு மேலே வரும்ன்றது ஒரு கட்டமைப்பு, ஒரு பிரச்சார யுக்தி. அந்த பிரச்சார யுக்தியை வெற்றிகரமாக சிறப்பாக செய்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தில் எல்லாரும் அதை பேசுகிற அளவுக்கு அதை வந்து ஒரு பேசு பொருளாகவும் ஒரு செவி வழி செய்தியாகவும் இல்லை ஊடக செய்தியாகவும் கொண்டு போய் சேர்த்து விட்டனர். அப்போ அது முதல் வெற்றி அவங்களுக்கு. இது என்னன்னா, முதல்ல வந்து எதிர்கட்சிகளுக்கு தோல்வி மனப்பான்மையை பரிசாக கொடுப்பது. இதில் இதுக்கு வந்து குறிப்பாக சொன்னால் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் ஐயா, அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க, கேட்குறாங்க எப்படி இருக்குது காங்கிரஸ்க்கு. தமிழகத்தில் சிறப்பாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும். வட இந்தியாவில் எப்படி இருக்குது பார்க்கணும், தெரியல. அப்பா பையன் கிட்டத்தட்ட 2 பேருமே இதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? 2 காரணங்கள். ஒன்று பயம், நம்ம எதனா பண்ணால். இப்போ கெஜ்ரிவாலும் உள்ளே வச்சுருக்கிறாங்க, மாஸ்க் லீடர்ஸ் எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க. ஹேமந்த் சோரன் உள்ளே இருக்கார், கவிதாவை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. சரி, யாரெல்லாம் வந்து வாக்குகள் அதிகமாக வாங்கி தர முடியும், எதிர்கட்சிகளை இன்னும் பலப்படுத்த முடியும், அவங்களெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களெல்லாம் மிரட்டி மிரட்டி உருட்டி மிரட்டி மிரட்டி உருட்டி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. வாயிலிருந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வரவே மாட்டேங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், பிரம்மாண்டமாக வெற்றி பெறும், நாங்கள் 300 சீட்டு வருவாங்க. அவங்க என்னங்க சொல்கிறது? ஒரு நம்பிக்கை இல்லை, வருது வரல. அப்புறம் இப்போ நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து அடுத்த மாதம் தேர்தல் முடிஞ்சவொடனே வந்து கண்டிப்பாக கேட்பீங்க, என்னை கிண்டல் பண்ணுவீங்க, நக்கல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது நடக்கலைண்ணா. பத்திரிகையாளரை இதுதான் நம்ம தொழில் தர்மம், ரைட்டா? என்ன சார் சொன்னீங்க, வராது இந்த மாதிரி கேட்பீங்க, எடுத்து போட்டு மீம்ஸ்லாம் போடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பத்திரிகையாளருக்கு எது நிலமைனா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற சீட்டு நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு நம்பிக்கையை விதக்கலாம் இல்லைங்க, சொல்லலாம்ல, கணக்கு சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த 400 300 அவங்க சொன்னோன்னா அதில் மைண்டு வந்து என்ன ஆயிடுது, இவங்களுக்கு ஏதோ பார்ப்போம் தேர்தல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியில் அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. நான் சொன்னது ஓகே. எதிர்க்க வேண்டிய ஆள், சண்டை போட வேண்டிய நீ யார் 300 சீட்டு நீ சொல்லிக்கிறதுக்கு? மக்கள் முடிவு பண்ணோம் 300 சீட்டு 400 சீட்டு யாருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணோம், அடுத்த பிரதமர் யாருன்னு. நீ யார் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சபா சிறப்பான எதிர்கட்சி. கேட்கலையே. பத்திரிகையாளர் கேட்கும்போது அப்படியே அமுங்குறீங்க. எங்கே காங்கிரஸ் கட்சியோட அந்த தீவிரமான அரசியல் இங்கே இல்லை. முதல் பார்வை. இரண்டாவது, நீங்கள் சொன்னீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 300 சொல்லியிருக்காரு. அது குறிப்பாக தென்னகத்தில் கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் வரும்ன்றது. அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி வந்ததுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அங்கே நன்றாக இருக்கிறது களம். அதனால் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அது அங்கே கொஞ்சம் வரும் அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்கிறது. அது ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும், அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 130ல் என்ன 60 சீட்டு ஜெயிப்பீங்களா நீங்கள் பிஜேபி தமிழகத்தில் தென்னகத்தில்? இல்லை 50 சீட்டு ஜெயிப்பீங்களா? சார் ஒடிசாவும் அவங்களுக்கு சாதகமாக தானே சார் கூட்டணி? ஒடிசா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் குறிப்பாக சொன்னால் ஒரிசாவில் பிஜேபி இன்னும் நன்றாக பண்ணுன்ற மாதிரிலாம் தரவுகள் வருது. தென்னிந்தியான்னு பார்க்கும்போது தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலம், பாண்டிச்சேரி சேர்த்து 6. இதில் 130 சீட்டில் நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி 40 சீட் ஜெயிச்சிருக்கீங்களா? எங்கே இருக்குது 40 சீட்டு உங்களுக்கு? இல்லை. இப்போ இதுதான் நிலமை. பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் பேச வேண்டிய வேலை என்ன, சூட்சமம் என்ன? பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் வியாபாரி. இங்கே காசை வாங்கிட்டு இங்கே இருக்கிறவங்களும் ஜெயிக்க வேலை பார்ப்பார், இங்கே காசை வாங்கிட்டு இங்கே இருக்கிறவங்க வேலையை ஜெயிக்க பார்ப்பார், இங்கே காசை வாங்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள வேலையை வாங்கி ஜெயிக்கணும். இதானே பண்ணுறாரு. நீங்கள் ராகுல் காந்தியை போய் நீங்கள் இப்போ ஒரு உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க,
நீங்கள் என்னைக்கு போய் வேலை பார்த்தீங்களோ அன்னையோடு படுத்தது தான் அந்த கட்சி அந்த மாநிலத்திலேருந்து ஏஞ்சிக்கவே இல்லை. திமுக இங்கே வேலை பார்த்தது தான் சொன்னாங்க. நீங்கள் இல்லாமல் உங்ககிட்ட கொடுத்த காசை திமுக உங்களுக்கு கொடுக்காம வாக்காளர்களுக்கோ இல்லை அந்த கட்சி மாவட்ட செயலர் கொடுத்து செலவு பண்ணியிருந்தா இதை விட கூட வந்திருக்கும் சீட்டு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய பிளவுபட்ட இல்லை ஒருங்கிணைந்த அன்னைக்கு இருந்த அதிமுக சசிகலா அவர்களை ஒதுக்கி வைத்து டிடிவி தினகரன் இல்லை 10 வருஷ ஆட்சியில் இருக்கிற கெட்ட பேர் பாரதிய ஜனதா கூட கூட்டணி ஊழல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் திமுகக்கும் அதிமுகக்கும் வாக்கு விகிதாச்சாரம் 3%. இதில் பிரசாந்த் கிஷோர் வேற ஒரு கூட்டணிக்கு இங்கே ஒரு ஆள் வேலை பார்க்குறதுக்கு எலெக்ஷன் வேலை பார்க்குறதுக்கு. இதுதான் பிரசாந்த் கிஷோரோட லட்சணம். நீங்கள் வந்து ஜெகன் ஜெயிச்சார் அப்படின்னா அது வந்து அவருக்கு அங்கே வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அப்போ வந்தார். அந்த மாதிரி எந்த ஜெயிக்கிற குதிரையோ அந்த ஜெயிக்கிற குதிரையில் போயிட்டு பிரசாந்த் கிஷோர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பண்ணிட்டு வந்தார். அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவங்க திருப்பி வரா மாதிரி இருந்தது. மாநிலத்துக்கு மம்தா பானர்ஜி, மத்தியத்துக்கு மோடி அப்படின்ற மாதிரி வாக்குகள் போட்ட ஒரு சில மாநிலத்தில் வெஸ்ட் பெங்காலும் ஓரளவுக்கு உண்மை. இதே வந்து டெல்லியும் அப்படி தான் போனாங்க. டெல்லி என்ன பண்ணாங்க, மாநிலத்துக்கு கெஜ்ரிவால், மத்தியத்துக்கு வந்து மோடின்னு ஓட்டு போட்டாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வெஸ்ட் பெங்காலில் வேலை செஞ்சு அவங்களுக்கு பின்னடைவு இருந்தது. நாங்கள் போய் வேலை பார்த்து அதை சரி செஞ்சு ஏன் இப்போ நீங்கள் சரி இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு காசு கொடுத்தா இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் விகாளர் அவர் வந்துட்டார்னா ஜெயிச்சிரும். அப்போ மக்கள் நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம்? பாதிக்கப்பட்டவங்கலாம் பட்டநாம எடுத்து போட்டுக்கிறதுக்கா? மக்களை மதித்து ஆட்சி பண்ணால் வாக்கு கொடுப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்களை எதிர்த்து போட்டால் போயிடுவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம், இதுதான் எழுதப்படாத சட்டம். இதில் பிரசாந்த் கிஷோருக்கோ அது மாதிரி ஆட்களுக்கு வேலை கிடையாது. பட் என்ன பண்ணுறது, அரசியல் தலைவர்கள் நம்புகிறாங்க. மக்களை நம்புறதை விட இந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் என்ன போடணும், எப்படி நிற்கணும், ட்ராமா பண்ண சொல்லித்தராங்க. இந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் பேச்சும் கேட்குறாங்க. 300 சீட்டுக்கு மேலே வருன்றாரு. ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? இப்போ குறைஞ்சதுக்கு கட்டாயம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல சார் கேள்வி. அதாவது 400 ஆரம்பித்து 300 முடிப்பாங்க. அதுதான் ஐயா எஸ்வை குரேஷி முன்னாள் தலைமை நீதி கமிஷனர் அவர் என்ன சொல்லிட்டாரா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு 400 அப்புறம் 300 275 அப்புறம் 175 அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிக்கினே போவோம். நான் வந்து அல்ஃபோன்ஸ் மாம்பழம் விலையை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு போட்டார் ட்வீட் முந்தானே. என்ன பொருள்னா பிஜேபி இந்த எண்ணிக்கை இருக்குல்ல 400 ஆரம்பித்து 300 இப்படின்னு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியில் ஆட்சி வந்துடுவோம் அப்படின்றத அந்த கட்டமைக்கிறாங்க. அதற்கு பிரசாந்த் கிஷோர் துணை போகிறார். மகாராஷ்டிரத்தில் இன்றைக்கி நிலைமை சரியில்லை, பீகாரில் நிலைமை சரியில்லை, பஞ்சாபில் நிலைமை சரியில்லை, டெல்லியில் நிலைமை சரியில்லை. இந்த இடத்துலலாம் வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் நிலைமை சரியில்லை. நான் சொல்கிற நிலைமை சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் பிஜேபிக்கு. குஜராத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, மத்திய பிரதேசில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, சத்தீஸ்கரில் நல்லா இருக்கீங்க, ஒரிசாவில் நல்லா இருக்கீங்க, ராஜஸ்தானில் நல்லா இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கீங்க. நல்லா இல்லாத இப்போ இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் 300 வரலையே, உங்களுக்கு உண்டு எப்படி வருது 300? ஓட்டு போட்டு 300 வந்துச்சுன்னா அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் போட்டாங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதில் வந்து நம்ம போய் குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கோ நம்ம அதை குறை சொல்கிறதுக்கோ நம்ம ஒரு தகுதியே இல்லை. 3வது முறையாக பாரத பிரதமர் மோடி திருப்பி ஜெயிக்கிறாருன்னா அது அந்த தீர்ப்புக்கு வேறு வழி கிடையாது, அதை ஏற்றுக்கணும். அதுதான் அரசியல் தன்மை. ஆனால் முன்கூட்டியே 300 வரும், 330 வரும், குறுக்கில் வரும், சந்தில் வரும்னு சொல்லிட்டு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் வந்து நம்ம தோல் உறுதி காட்டும். இது 2வது பார்வை. 3வது பார்வை வந்து நம்ம என்ன சொன்னோன்னா மகாராஷ்டிராவோட இது. மகாராஷ்டிரா ரொம்ப இழுபறியில் இருந்த ஒரு பகுதி. கண்டிப்பாக இழுபறி இருக்கும். ஏன்னா சரத்பவார் ஒரு ஆளுமை, பழம் தின்னு அரசியலில் கொட்டை போட்டவர். அம்மையார் சோனியா காந்தி ஆட்சி காலத்தில் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக அந்த கட்சியை கட்டமைப்பு போதில் இருந்து கருத்து வேறுபாடு, பிரச்சனை, கூட்டணி, வெளியில் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தவர் சரத்பவார். உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவுடைய கலைஞர்னு சொல்லுவாங்க. ஆமாம், மகாராஷ்டிராவுடைய கலைஞர்னு. உத்தவ் தாக்கரே என்பவர் இன்றைக்கி வந்து பிஜேபியால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இருந்தாலும் அவர் வந்து பாலாசாஹிப் தாக்கரேவோட மகன். அதுவும் அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம். அந்த பாம்பே கார்பரேஷன் எடுத்திங்கனாலும் சரி, தானே கார்பரேஷன் எடுத்திங்கனாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் கார்பரேஷன் உள்ளாட்சியில் வந்து நீங்கள் சேனாவை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. இது சிவசேனாவோட நிலைமை. 3வது காங்கிரஸே அந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி. காங்கிரஸ் கட்சியிலேயே தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த 48 சீட்டை பிரிக்கிறதுன்னும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் கூட்டி கழித்து இன்றைக்கி சிவசேனாவுக்கு எல்லாரும் விட்டு கொடுத்து சிவசேனாவுக்கு 21, காங்கிரஸுக்கு 17, இவங்களுக்கு வந்து 10 வந்து முடிவு பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே வந்து களத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் இருக்குது. அரித்மெட்டிக் கால்குலேஷன் கூட்டணி கணக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி மகாராஷ்டிரத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு பெறப்போகுது. குறைந்தது 50% மேலே அவங்க வாக்குகள் பெறுவாங்கன்றது கள நிலவரமாக இருக்குன்னு அங்கேருந்து வர செய்தி தான் சொல்கிறாங்க.
இதுதான் நிலவரம். இதை எதுவுமே பொருட்படுத்தாமல் 300 வரும் 350 வரும்னா கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி இவங்க ஆரம்பித்தாங்க. அது அது அந்த அந்த நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது, அந்த பிரச்சாரம் ஓஞ்சிடக்கூடாது. ஓகே. அதனால் ஐயா பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு, ஹிந்தியில் இங்கிலீஷில் மாறி மாறி பேட்டி கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே இது பண்ணும். அதற்கு ஒரு வேளை ஃபீஸ் வாங்குறாரா இல்லை அது சும்மா பண்ணுறாரா எனக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து பத்திரிகையாளர், நம்ம வேலை என்ன? எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணாரா கேள்வி கேட்கணும், ஓபிஎஸ் தப்பு பண்ணுறாரா கேள்வி கேட்கணும், ஸ்டாலின் அவர்கள் தப்பு பண்ணுறாரா கேள்வி கேட்கணும், மோடி அவர்கள் தப்பு பண்ணுறா கேள்வி கேட்கணும், ராகுல் காந்தி தப்பு பண்ணால் கேள்வி. இதான் வேலை. இவங்களுக்கு அப்படி இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தப்பு பண்ணுறவங்கள இவங்க கிட்டெல்லாம் போயிட்டு வியாபாரம் பண்ணுறது தான் பிரசாந்த் கிஷோரோட வேலை. காசு கொடுத்தா கெட்டவனையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய பண்பு என்கிட்ட இருக்குது, ஆளுமை என்கிட்ட இருக்குது, வித்து தெரியும். என்னது இது? மக்களை ஏமாத்துற ஒரு அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு காசு, அதுக்கு நீ கட்சியில் சேர்ந்துடலாம், அது தப்பு இல்லை. அது என்ன நடுவில் புரோக்கரேஜ் மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணி தர்றது? அரசியல் என்பது இந்த குறுக்களெல்லாம் யாரும் வரக்கூடாது. இது இவருன்ட்டு இல்லை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. அது வந்து அரசியலுக்கு நல்லது. ஓட்டு போகிறவங்க கீழே இருக்கிறாங்க முதலாளி, ஓட்டு கேட்குறவங்க அங்கே வண்டியில் வராங்க. நடுவில் நீ யார்? கோயிலில் சாமி கும்பிட போகிறோம், சாமி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை, நான் சாமியை கும்பிட்றேன். சாமிக்கிட்ட நான் ஏதோ அம்மா சாமி அதை புத்தி கொடுங்க ஏதோ ஒன்று கோரிக்கை வைக்கிறேன், கும்பிட்றேன். நடுவில் அந்த குறுக்க போயிட்டு இருப்பான் பாருங்க, டோக்கன் போட்டுக்கின்னு இது கெட்ட நேரம், இது நல்ல நேரம், இப்போ கிடையாது. இதை தான் நம்ம எதிர்க்கணும். அந்த மாதிரி இந்த இடைத்தரகர்கள் எங்கெங்கெல்லாம் வராங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இதுதான் அவங்க வேலை. அதனால் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். களம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கான வலுவான களமாக இருந்தாலும் அதை வேண்டுமென்றே மோடிக்கு சாதகமான ஒரு களமாக மாத்திர வேலையை இல்லை, அது மாத்திர வேலையை அவங்க ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவர் வந்து என்னைக்குனாச்சும் ஒரு நாள் ராகுல் காந்தியோட வீக்னஸை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறார். யார்? பிரசாந்த் பிகே பேசுகிறார் இல்லையா? நம்மளும் வந்து நமக்கு இருக்கிற சிற்றறிவுக்கு நம்மளும் பேசுகிறோம், ராகுல் காந்தியை பற்றின வீக்னஸ் பேசுகிறோம், மோடி அவர்களோட வீக்னஸ் பேசுகிறோம். மோடியோட வீக்னஸ் பற்றி ஏன் அவர் பேச மாட்டேன்றார்? பிகே என்றைக்குன்னா ஒரு விஷயத்தில், அது எலக்டோரல் பாண்ட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு மணிப்பூர் பற்றி எரிஞ்சதாகட்டும், அரசியல் தெரிஞ்சவர் தானே, அரசியல் வல்லுநர் தானே நீங்கள். இல்லை, சைனா விஷயத்தில் மோடி வாயை திறந்து பேசினா மோடிக்கு என்ன பிரச்சனை வரும் அவருக்கு தெரியும். ஜி ஜின்பிங் என்ன மாதிரிலாம் கலாய்ப்பார், என்ன மாதிரி கேவலப்படுத்துவார்னு அவருக்கு தெரியும். பேசுவாரா? லட்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேச தெரியுதுல்ல? ஏன் அருணாச்சல் பிரதேச பிரச்சனை பற்றி பேச வேண்டியதானே? ரொம்ப நாள் தூங்கி எழுச்சி நேற்று தான் சொல்லியிருக்கா, அருணாச்சல் பிரதேஷ் வில் பி பார்ட் ஆஃப் இந்தியா. இது எங்களுக்கு தெரியும், புதுசாக இல்லை. எங்கே அந்த அங்கே ஒரு மிரட்ட வேணாம் இன்னொரு நாட்டு அதிபரை? யார் பண்ணி ஏன் எடுத்துக்கலாம் பேர் வச்சுட்டு இருக்கிற? பண்ண காட்ட வேணாம். இன்றைக்கி இந்தியா வல்லரசு தானே, 5வது பெரிய பொருளாதாரம் தானே, கமுக்கமாக இருக்கிறீங்க. ஸ்ரீலங்கானாங்க 50 லட்சம் கோடியில் ஒரு 50,000 கோடி கொடுத்தா அந்த லட்சத்தீவு எழுதி கொடுத்துருவாங்க, பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காசு கொடுத்தா கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கி அதான், கொடுத்துட்டு போயிடுவாங்க. காசு கொடுத்தா கச்சத்தீவை திருப்பி எழுதி வாங்கிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து தாராவாத்தி கொடுக்க முடியும்னா அது திரும்பி பெறத்துக்கு சட்டத்தில் வழிவகைகள் இருக்குன்னா இருக்குது. அருணாச்சல் பிரதேசம் பிரச்சனை அப்படி கிடையாது. சைனா வந்து நமக்கு ஒரு நிகரான, நம்மளை விட ஒரு பலமான ஒரு எதிரி. அந்த பலமான எதிரிக்கிட்ட பலமான பிரதமர் எதுனா பேசுவார்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறார். விளாடிமிர் புட்டின் வந்து யாருன்னா எதனா சொன்னால் அவங்க திருப்பி என்ன சொல்கிறான், இந்த வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை, இதில் யாருன்னா தலையிட்டிங்கன்னா இது வரலும் பார்க்காத ரஷ்யாவை பார்ப்பீங்க, கொண்டே விடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு புட்டின். அது ஆளுமையா இல்லை நீங்கள் பேசுகிறது ஆளுமையா? மன்மோகன் சிங்கை நிறைய வாட்டி நம்ம விமர்சனம் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயத்தில் அவரும் அப்படி தான், அவனும் பெருசாலாம் காட்டிக்க மாட்டார். அவரை கிண்டல் பண்ணிட்டு தான் இவர் வந்தார். இவர் என்னென்னா இந்த மாதிரி வெளியுறவு விஷயத்தில் இன்னொன்று சைனாவை அப்படி அமைக்கிட்டாங்க. இது எல்லாம் சேட்டலைட் மேப் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கேட்கல. 2004, 2014, 2024 அப்போ எத்த சேட்டலைட் மேப்பை காட்டு, இப்போ இருக்கிற சேட்டலைட் மேப்பை காட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற சேட்டலைட் மேப்பை காட்டு. குறுக்க அங்கே கட்டடம் மாதிரி டென்ட்டு மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் யார்? இதெல்லாம் புறம்போக்கு இடமா இல்லை யாருன்னா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்களா? அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் யாருன்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு இன்னி தேதி வரலாம் பதில் கிடையாது. ராகுல் காந்தி ஒருத்தர் தான் அதை கரடியாக கட்டி பேசிகிட்டு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வாக்கு அரசியலில் வராது. அருணாச்சல பிரதேசம் அங்கே இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது வாக்கு அரசியலாக மாறுதுல்ல. அதனால் இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இவங்களுக்கு கிடச்ச இந்த கச்சத்தீவு, அப்புறம் அந்த சைடு லட்சத்தீவு, அந்த சைடு பிரச்சனை, இல்லை வேறு எதனா கடலில் எதாவது சின்ன அவங்களுக்கு ஏற்ற அந்த சின்ன லெவலில் யாருன்னா இருந்தால் அவங்கள மால்டீவ்ஸ் அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு வெற்றி கட்டி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான ஒரு பார்வை. இன்றைக்கி களத்தில் வந்து தேர்தல் களம் எப்படி இருக்குது, யாருக்கு கொஞ்சம் கூடுதலான பலம் இருக்குன்றதை எடுத்து உரைத்தீங்க. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.